வெல்கம் பேக் டு சாம்பியன் ஜேசு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் மீ அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன வருமானம் இருக்குது, எப்படிலாம் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டனை ஷோ ஆகும். இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டிஜிட்டல் ரீவல்யூஷன் ஆஃப் இந்தியா. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலைஸ் தான். ஒரு டிஜிட்டலாக வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு சோசியல் சேவிங் ஆப். அது என்ன சோசியல் சேவிங் ஆப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், சேட் யூஸ் பண்ணுறோம், டிக்டாக் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நம்ம சோசியல் மீடியா ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதிலெல்லாம் நம்ம போயிட்டு போஸ்ட் பண்ணுறோம், லைக் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம், அந்த போஸ்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு வருமானமும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல, ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ. ஆனால் அதே வேலையை தான் இங்கே செய்ய போகிறோம். அப்படி செய்யும்போது இதில் வருமானம் இருக்குது. அது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோசியல் சேவிங் ஆப். இது ஒரு லீகலான கம்பெனினா கண்டிப்பாக ஒரு லீகலான கம்பெனி. ஆர்ஓசி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் சர்டிஃபிகேட், ஃபேன் சர்டிஃபிகேட், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், உதயம் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து இதில் லீகலாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரவி பிரதாப் சிங் ஃபவுண்டர் அண்டு சிஇஓ, குல்தீப் பட்டேல் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், சந்தாராம் டாட்டரி கால்ஷிப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர், சச்சின் சூரியவன்சி பிஸ்னஸ் அண்டு மார்க்கெட்டிங் ஹெட். இவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட் டீம். வாட் இஸ் யூஸ்மீ? யூஸ்மீ ஆப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு சோசியல் சேவிங் நெட்வொர்க். இந்த மூலமாக வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வந்து ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். முழுக்க இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகே, இது மூலமாக நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். எல்லாருக்கும் மணியை ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம். நீங்களும் மணி ஏர்ன் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களையும் மணி ஏர்ன் பண்ண வைக்கலாம். விஷன் அண்டு மிஷன் பார்த்தீங்கன்னா, விஷன் வந்து இந்தியாவிலே மோஸ்ட் ட்ரஸ்டட் அப்ளிகேஷன் சோசியல் சேவிங் ஆப் வந்து பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். அதாவது இண்டிவிஜுவலாக எல்லாருமே இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களோட மிஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு மூலமாக இவங்க வந்து எவ்ரி யூஸரை கனெக்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி செக்யூராக வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஆப்பில் சர்வீஸை யூஸ் பண்ணி வைக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களோட மிஷன். வாட் இஸ் யூஸ்மீ காயின்? யூஸ்மீ காயின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு 1000 யூஸ்மீ காயின் கொடுத்துருவாங்க. இது வந்து டிஜிட்டல் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து சைன்அப் பண்ணும்போது உங்களுக்கு 1000 காயின்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கீழே ஒருத்தர் டைரெக்டாக ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு 1000 காயின் கிடைக்கும், உங்களுக்கு 100 காயின் கிடைக்கும். அது மாதிரி போஸ்ட் போடும்போது, லைக் பண்ணும்போது, கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரீ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். இதில் வந்து ரியல் மணியும் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்மீ காயினோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னால 1000 காயின்ஸ் வந்து நீங்கள் சைன்அப் பண்ணும்போதே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். அதாவது ஃப்ரீ யூஸராக உள்ளே வரும்போதே ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க டைரெக்டில் அப்படின்னா உங்களுக்கு 100 காயின் வந்து ரிசீவ் ஆகும். இந்த காயின் மூலமாக நீங்கள் வந்து
earn while you use to recharges, bill payments or shopping to earn coins. அதாவது இந்த காயினை நீங்கள் வந்து எப்படி earn பண்ண முடியும்னா, இதில் இருக்கிற சர்வீஸை யூஸ் பண்ணியும் இல்லாட்டி ஷாப்பிங் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த காயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். போஸ்டிங் டிடெக்ட்ஸ் ஒன் காயின். ஒரு போஸ்ட் பண்ணுறீங்க இதில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காயின் வந்து டிடெக்ட் ஆயிரும். ஏர்ன் காயின்ஸ் whenever லைக் கமாண்ட் ஆன் யுவர் போஸ்ட். யாராவது உங்களோட போஸ்ட்டை வந்து லைக் பண்ணுறாங்க, கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காயின் கிடைக்கும். லைக் பண்ணுறாங்கன்னா ஒரு காயின் வரும், கமாண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு காயின் வரும். இந்த காயினை வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட் அண்ட் ஷாப்பிங். நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணலாம், பில் பேமெண்ட்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் அப் டு 10%, 10% வந்து உங்களுக்கு காயினாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும். அந்த யூஸ்மி அப்படிங்கிற காயின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கெட் அப் டு 10 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கு வரையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன் அண்ட் ரெடீம் அப் டு 30% யூஸ்மி காயின் அண்ட் ஷாப்பிங். இதில் ஷாப்பிங் வரப்போகுது. ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 30% வந்து நீங்கள் யூஸ்மி காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு காயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 ரூபி. ரியல் வேல்யூ, ரியல் சேவிங்ஸ். இதில் வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னா வந்து யோசிக்காம கூடாது. இதில் வந்து இப்போ எல்லா பிளாட்ஃபார்முலேயே ப்ரைம் மெம்பர்ஷிப்புங்கிறது வந்தாச்சு. அமேசான் ப்ரைமு, ஹாட்ஸ்டார் ப்ரைமு, ஜியோ ப்ரைம், எல்லாம் நிறைய ப்ரைம். இப்போ ப்ரைம் இல்லாத கான்செப்டே கிடையாது, அப்ளிகேஷனே கிடையாது. எதை எடுத்தாலும் ப்ரைமுங்கிற ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போது அது ஹாட்ஸ்டாரில் நம்ம ப்ரைம் எடுக்கிறோம்னா அது ஒரு பொழுதுபோக்குக்காக எடுக்கிறோம். மற்றபடி அதில் ஒரு வருமானம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு வருமானம் தரப்போகிறாங்க. ப்ரைம் எடுக்கிறது மூலமாக ஒரு வருமானம் வரப்போகுது. அப்படிங்கும்போது இதை ஏன் நம்ம வந்து எடுக்கக்கூடாது? ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டடாக டிஸ்கவுண்ட் வந்து 30% ஷாப்பிங்கில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து ப்ரொஃபைல் வியூ அன்லாக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ப்ரொஃபைலை யாராவது பார்ப்பாங்க. உங்கள் போஸ்ட் பார்க்கும்போது இது யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் செக் பண்ணும்போது அவங்க டீட்டெயில்ஸை செக் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரைம் யூஸராக இருந்தால் யாரெல்லாம் உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பேங்க் வித்ட்ரால் ஆப்ஷன். நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய வருமானத்தை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். உங்கள் பேங்க்கில் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஐபி மெம்பர்ஷிப்பாக இருப்பீங்க. விஐபி பேட்ச் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஷிப்புக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 799 ரூபா. இது வந்து ஒன் டைம் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம், லைஃப் டைம் வேலிட்டி. இதோட ஜிஎஸ்டியோடு சேர்த்து உங்களுக்கு 799 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ரைம் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கான பெனிஃபிட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரல் லெவல் இன்கம் 70% வந்து டிவைட் பண்ணி தராங்க. அதாவது 20 லெவலுக்கு இன்கம் இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு டைரெக்டாக ஒருத்தரை கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். அதே 10 பேரை நீங்கள் கொண்டு வரும்போது 2000 ரூபா நீங்கள் earn பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவலில் ஒருத்தரை கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 ரூபா கிடைக்கும். அதில் 100 பேர் நீங்கள் ரெண்டாவது லெவலில் கொண்டு வரும்போது 2500 ரூபா உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி 20 லெவலுக்கு, 3வது லெவலுக்கு 20 ரூபா, 4வது லெவலுக்கு 15 ரூபா, 5வது லெவலுக்கு 10 ரூபா, 6லேருந்து 20 லெவல் வரைக்கும் 5 ரூபா கிடைக்கும். ஆல் சார்ட் அக்கார்டிங் டு 500 யூஎஸ்பி பாயிண்ட்ஸ். ராயல்ட்டி இன்கம், ரெண்டாவது இன்கம் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம். இது வந்து 5% வந்து டெய்லி கிடைக்கும். இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து கிரியேட்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அந்த கிரியேட்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணுறது எப்படிங்கிறது பின்னாடி ஸ்லைடில் பார்ப்போம். அப்படி கிரியேட்டர் ரேங்காக இருக்கீங்கன்னா 1% ராயல்ட்டி. இது வந்து டெய்லி ராயல்ட்டி.
5%ங்கிறது எல்லா ரேங்க்லேயும் டிவைட் பண்ணி உங்களுக்கு கிரியேட்டர் ரேங்க்கு 1% கிடைக்குது. இதுக்கு மந்த்லி டார்கெட் பார்த்தீங்கன்னா 1000 யூஎஸ்பி நீங்கள் வந்து earn பண்ணியிருக்கணும் செல்ஃபாக, அல்லது லெவல் 1ல் நீங்கள் வந்து இந்த 1000 யூஎஸ்பிங்கிறது கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1% ராயல்ட்டிங்கிறது டெய்லியுமே கிடைக்கும். அது மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ரேங்க், மார்வின், ஆக்ஸ், ஸ்டார், யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 ரேங்க் இருக்குது. 7வது ரேங்க்கு இன்னும் அவங்க பேர் வைக்கலை, அதனால தான் டாட் வச்சுருக்காங்க. மொத்தம் 7 ரேங்க் இருக்குது. இங்கே என்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னா, டெய்லி company turnover royalty will be given only if the user has a rank and completes the monthly target. அதாவது இந்த டெய்லி ராயல்ட்டிங்கிறது அவங்க வந்து கண்டிப்பாக ரேங்க் யூஸராக இருக்கணும், ப்ளஸ் அந்த மந்த்லி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டெய்லி ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தி யூசர் வில் ரிசீவ் ராயல்ட்டி ஒன்லி ஃபார் தி கரண்ட் ரேங்க். நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்களோ அதுக்கான ராயல்ட்டி மட்டும்தான் வரும். Royalty will be called equality distributed among all users based on their current rank. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவார்டு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது இன்கம். இதில் வந்து 10% மந்த்லி. 10%ங்கிறது 20 லெவலுக்கு டிவைட் பண்ணி ஒவ்வொரு லெவலுக்கும் பிரித்து கொடுப்பாங்க பர்சன்டேஜ் படி. கிரியேட்டர் ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, 10 பேரை நீங்கள் வந்து ப்ரைம் எடுக்க வைக்கணும். உங்களோட டைரக்டில் 10 பேரை ப்ரைம் எடுக்க வச்சாவே நீங்கள் வந்து இந்த கிரியேட்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அப்படி அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் ஃபண்டு 10,000 ரூபா ரிவார்டு கிடைக்கும், ப்ளஸ் 2% வந்து ராயல்ட்டி கிடைக்கும் மந்த்லி. ஓகேங்களா? அது மாதிரி இன்ஃப்ளூயன்சர், மாவன், ஆக்ஸ், ஸ்டார், யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 7 ரேங்க் இருக்குது மொத்தம். ஒவ்வொரு ரேங்க்கும் ஒவ்வொரு ரிவார்டு இருக்குது. அது என்னங்கிறது நீங்கள் சைடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சிடும். ரீபர்ச்சேஸ் லெவல் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது செல்ஃபாக பண்ணும்போது, அதாவது உங்கள் டீமில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து 20 லெவலுக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க. அதே சேம் தான், நம்ம ரெஃபரல் லெவல் இன்கம் ப்ரைம் யூசர்கிட்டருந்து என்ன லெவல் இன்கம் வருதோ அதே மாதிரி தான் இதுவும். டீம் ராயல்ட்டி வந்து 10%. இது வந்து டெய்லி ராயல்ட்டி. இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ரேங்காக மினிமம் வந்து கிரியேட்டர் ரேங்காக இருக்கணும் அவங்க டீம் ராயல்ட்டி கிடைக்கணும்னா. அப்படி கிரியேட்டர் ரேங்காக இருக்கும்போது 2% ராயல்ட்டி அப்படின்னா இன்கம் வந்து 10 ரூபா கிடைக்கும். அது மாதிரி 7 ரேங்க்குமே உங்களுக்கு டீம் ராயல்ட்டிங்கிறது இருக்குது. இந்த டீம் ராயல்ட்டிக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, ஒன்லி வந்து ரேங்க் அச்சீவர்ஸாக இருக்கணும். க்ரோத் ஃபண்டு இது வந்து மந்த்லி 5% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்குது. 2500 யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து செல்ஃபாக எடுத்துருக்கணும், இல்லாட்டி லெவல் 1 மூலமாக எடுத்துருக்கணும். யூஸ் மீ ப்ரௌட் ஃபண்ட் அப்படி சொல்லிட்டு 5% மந்த்லி. இதுக்கு வந்து டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 5000 யூஎஸ்பி செல்ஃப் அல்லது லெவல் 1ல் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். பர்சன்டேஜ் வந்து 5%. இது வந்து ஆல் ரேங்க்குமே 5% தான் தராங்க. யூஸ் மீ ப்ரௌட் ஃபண்ட் வில் பி ஓப்பன் டு ஆல் ரேங்க் அச்சீவர்ஸ். யூஸ் மீ ப்ரௌட் ஃபண்ட் வில் பி க்ளோஸ்ட் ஆன் மந்த்லி பேசிஸ். மந்த்லி பேஸில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் மீ இன்ஃப்ளூயன்சர் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5% யூஎஸ்பி டெய்லி டர்ன் ஓவர் ரிசீவ்ட் பை ஸ்பெஷல் இன்ஃப்ளூயன்சர் ஃபண்ட். அதாவது டெய்லி டர்ன் ஓவர்லேருந்து 5% வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்சர் ஃபண்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈச் ப்ராடக்ட் ஹேஸ் ஃபிக்ஸ்டு யூஎஸ்பி யூஸ் மீ செல்லிங் பாயிண்ட். அதாவது ஒருத்தர் வந்து ப்ரைம் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு 500 யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டோட்டல் யூஎஸ்பி சால்ட் இன் எ டே டெய்லி டர்ன் ஓவர் வித் 5% கோஸ் டு தி இன்ஃப்ளூயன்சர் ஃபண்ட். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யூசர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் தி இன்ஃப்ளூயன்சர் ரேங்க் டு earn ஃப்ரம் தி இன்ஃப்ளூயன்சர் ஃபண்ட். அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் ரேங்கில் இருக்கணும், அப்போ தான் இந்த 5%ங்கிற இன்கம், அதாவது இந்த 5%ங்கிற
இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரியேட்டர் ரேங்க் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிரியேட்டர் ரேங்க் வந்து நீங்கள் 10 பேரை கொண்டு வந்தாவே 10 பேரை டைரெக்டில் ப்ரைம் கொண்டு வந்தாவே உங்களுக்கு 5000 யூஎஸ் உங்களுக்கு வந்து இந்த 10,000 ரூபாய் மொபைல் ஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் வந்து 1% டெய்லி கம்பெனி ராயல்ட்டி இருக்குது, 2% டெய்லி டீம் ராயல்ட்டி இருக்குது, 1% லைஃப் ஸ்டைல் க்ரோத் ஃபண்ட் இருக்குது. ஒரு கிரியேட்டர் ரேங்க் எடுத்தாவே இவ்வளோ இன்கம் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து இன்ஃப்ளூயன்சர் ரேங்க், அதுக்கப்புறம் மாவின் ரேங்க், ஹேக்ஸ் ரேங்க், ஸ்டார் ரேங்க், யூனிகார்ன் ரேங்க், அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க. மெர்ச்சண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கடையை நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் டைஅப் பண்ணிக்கலாம். அப்படி டைஅப் பண்ணும்போது நீங்கள் கட்டாயம் வந்து 10%ங்கிறது கமிஷன் கட்டாயம் கொடுக்கணும். மினிமம் 10%ங்கிறது கட்டாயம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, பையர் ஒருத்தர் வந்து உங்கள் கடையில் 100 ரூபாய்க்கு பை பண்ணுறாரு அப்படின்னா அதில் 5% வந்து பையருக்கு போகும் பெனிஃபிட். 5% போக உங்களுக்கு 95 ரூபா தான் அவர் பை பண்ணுவார். மீதி இருக்கிற 5 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் ரெஃபரர், யார் வந்து மெர்ச்சண்ட்டை ரெஃபர் பண்ணியிருக்காரோ அவருக்கு போகும். 1% வந்து யார் பை பண்ணுறாரோ அவருக்கும், அதே 1%ல் 20 லெவல்ஸுக்கு டிவைட் ஆகிட்டு வரும். 2% வந்து கம்பெனிக்கு போகுது. ஸோ அந்த மெர்ச்சண்ட் மூலமாக எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோர் லீடர் அப்படிங்கிற ஒரு ரேங்க் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் 10% ஆஃப் கம்பெனி ஷேர்ஸ், ரீப்ரசன்டேஷன் ஆன் தி ஜூம் லீடர்ஷிப் பேனல், பிரில்லியன்ட் லீடர்ஷிப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாயின் யூஸ் மீ டுடே, அன்லாக் யுவர் 4th ரேங்க். அதாவது 4th ரேங்க் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர் லீடர் அப்படிங்கிற ரேங்க்கில் நீங்கள் வருவீங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்களோட பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போதே பேன் கார்டு, ஆதார் கார்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு இதில் இருக்கிற நேம் தான் பேங்க் அக்கௌண்ட்லேயும் இருக்கணும். அந்த நேம் வந்து சேமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஒன்ஸ் யூ டெலிட் யுவர் யூஎஸ்பி அக்கௌண்ட் யூ வில் நாட் அபிள் டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் யூஸிங் தி சேம் பென் அண்டு ஆதார் டீட்டெயில்ஸ். அதாவது இந்த இதில் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க, இது வேண்டாம் அப்படின்னு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த ஆதார் ஃபேனை வச்சு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் யூ ஜாயின் யூஸ்பி யூஸிங் ரெஃபரல் கோட் இட் கேனாட் பி சேஞ்ச். அதாவது இப்போ ரெஃபரல் கோடுங்கிறது உங்களுக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ண ஒரு கோடாக இருக்கும். அந்த கோடை நீங்கள் கரெக்டாக போடணும். சப்பாக போட்டுட்டேன் நான் வந்து மாற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் ரெஃபர் கோடு போடும்போது கரெக்டாக உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள கேட்டு கரெக்டாக போடுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இவங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஹைடன் சார்ஜஸ், நோ அட்மின் சார்ஜ், வித்தவுட் கேஓசி யூ வில் நாட் அபிள் டு யூஸ் எனி சர்வீஸ். கேஓசி கம்ப்ளீட் பண்ணாமல் உங்களால் எந்த சர்வீஸும் யூஸ் பண்ண முடியாது. கெட் இன்கம் ஃப்ரம் 20 லெவல் யூசர் அப்கிரேட் டு ரீசெல்லர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபார் பே அவுட் யூசர் ஹேவ் டு அப்டேட் த பேங்க் டீட்டெயில்ஸ் மினிமம் 10 ரூபா. அதாவது உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மினிமம் 10 ரூபா வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இன்கம் வேலெட்டில் 10 ரூபா இருக்கணும். நீங்கள் 10 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இதில் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வித்ட்ரால் சர்வீஸ் அவைலபிள் 24/7 அதாவது 24 மணி நேரமும் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். மினிமம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா 175 ரூபா இருந்தாவே நீங்கள் வந்து வித்ட்ரால் எடுத்துக்கலாம். வித்ட்ரால் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 12 ரூபா சார்ஜஸ் ஆகும். அதே நெஃப்ட் பண்ணுறீங்கன்னா 10 ரூபா சார்ஜஸ் ஆகும். 2% டிடிஎஸ் வில் பி அப்ளிகபிள் பெர் இன்கம் டேக்ஸ் ரூல். 2% வந்து டிடிஎஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி உங்களோட ஐடி பாஸ்வேர்டை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லக்னோ கம்பெனி இது. ஸோ கம்பெனி தான் கார்பரேட் ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு. வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு போஸ்ட்டு போட்டு லைக் வந்துச்சு, கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது மூலமாக இன்கம் வருது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் தான்.
இது உண்மையா அப்படிங்கிறத இப்போவே உங்களுக்கு நான் காட்டுறேன். வெயிட். இங்கே பாருங்கள், ஸ்மிதா வாசினி அப்படிங்கிறவங்க இதில் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லைக்கு கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 81 ரூபா 12 பைசா earn பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 935 ரூபா earn பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் earn பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கணும். ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு 800 ரூபா அப்படிங்கிறது யோசிக்காமல் நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு கீழே உங்கள் ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணி அவரையும் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டீம்மேட்ஸ் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது உங்களோட இன்வைட்டை கூட அவங்களுக்கு தவறாமல் அனுப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள். யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்களோட டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருமே ஜெயிக்கலாம். கண்டிப்பாக அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லோரும் என்னோடய டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து இந்த யூஸ்மி அப்ளிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ், பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.